ஏதாவது ஒண்ணு செய், சும்மா இருந்து சோம்பேறிங்கிற பேரை வாங்கிடாத அப்படின்னு சொன்னான். ஒரு சின்ன கதை இருக்குங்க. நாரதர் சொல்றாரு, இன்னொரு 12 வருஷத்துக்கு மழை பெய்யாதுங்கிற, இன்னொரு 12 வருஷத்துக்கு மழையே பெய்யாது, பூமியில பெரிய பஞ்சம் வரும், அப்படி இப்படின்னு நாரதர் சொல்றார். புராணப்படி மழை எப்ப பெய்யும்னா, திருமால் சங்க எடுத்து வச்சு ஊதுவார், பெருமாள் ஊதுவார், சங்க ஊதுனாதான் மழை பெய்யும். இவர் சங்க ஊதுறத 12 வருஷத்துக்கு நிறுத்திடுவார், மழை வராது அப்படின்னு இவர் சொல்றார். அவன் ஒன்னும் பயந்துட்டான். 12 வருஷத்துக்கு மழை வராதுன்னா இப்ப நம்ம பாடுபட்டு என்ன பண்ண போறோம்? அவன் ஒண்ணு உழவு தொழில் செய்யறது கொள்றது எல்லாத்தையும் நிறுத்திட்டான். ஆனா ஒரே ஒரு ஆளு உழுதுகிட்டே இருக்கிறான். வெயில் எரிக்குது, இந்த வெயில்ல உழுதுகிட்டே இருக்கிறான். இப்போ நாரதர் வர்றாரு, ஏய் மழையே வராதுன்னு சொல்லியாச்சு, அப்புறம் உழுதுகிட்டு இருக்கிறீ ஏன் அப்படின்னு. சார், மழை வருது வரல அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா நான் உழவு தொழிலை மறந்துட்டேன்னா அப்புறம் எனக்கு உழுவுறதுக்கு வராது. நீ மழை 12 வருஷம் கழிச்சு பெய்யுதில்ல, அப்ப நான் உழணும்னா தொடர்ந்து உழுதுகிட்டு இருக்கணும். உழுவுறதே மறந்து போயிடும் அப்புறம் அப்படின்ட்டு அவன் உழுதுகிட்டே இருக்கிறான். நாரதருக்கு பதில் சொல்லாம இது காதுல உழுவுது பெருமாளுக்கு. அப்ப நம்ம 12 வருஷம் ஊதாம இருந்தா நமக்கு ஊதுறதே மறந்துடுமேடா அப்படின்ட்டு புஷ்னு ஊர்னாரு, மழை வந்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கு. அவன் உழுத வீணா போகல. அதாவது என்ன சொல்றான், உழைச்சுக்கிட்டு சும்மா இருக்காது. சும்மா இருப்பதை விட மோசம் வேற எதுவும் இல்லை. வாழா இருப்பது மகா பாவம்னு சொன்னான். ஆகையினால இப்படி எல்லாம் இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? உழைத்து கொண்டே இருக்க வேண்டும்.